இந்த பக்கம் சூரியன் இருக்கு. சரியா? கண் பூசுது வேற, கிளார் அடிக்குது, எப்படி தெரியும் தெரியல மூஞ்சி. ஆனால் இன்னைக்கு அந்த சாலை மேடு ஏறதுக்கு வந்து அருண்குமார் அப்படி சொல்லிட்டு ஒரு தம்பி வந்து ஹெல்ப் பண்ணான். அப்படி அவங்க தள்ளும்போது எனக்கு ஒரு வந்து பயம் ஒன்று வந்து, அதுவும் இல்லாமல் பேலன்ஸ் வேறு பண்ண முடிய மாட்டேங்குது அந்த வீகோவை. ஸோ இவ்வளோ ரிஸ்க் இருக்குது. நேற்று யூடியூப்பில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அவன் எவ்வளோ லஞ்சம் வாங்குறான், நீங்கள் தான் மண்ணு போட்டு கொட்டிக்கணும் அப்படி சொல்லிட்டு. அதுக்கு லஞ்சம் வாங்குவாங்க தான், அதுக்கு என்னத்துக்கு கவர்மெண்ட் நான் மண்ணு போட்டு கொட்டிக்கிறதுக்கு? கவர்மெண்ட் தானே சாலையெல்லாம் போடணும். அப்போ மாற்றுத்திறனாளிகளும் பயணிக்கிற விதத்தில் தானே சாலை போடணும். அப்போ பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு கட்சி இருக்கே, அவங்க கொள்கையில் என்னாச்சும் மாற்றுத்திறனாளிகள்லாம் வந்து முதன்மைப்படுத்தப்படுவார்களா முக்கியப்படுத்தப்படுவார்களா அப்படின்னு தெரியலையே. அப்புறம் பாரதியார் சொன்னார், தனி மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி புரட்சியாளர்கள்லாம் இப்போ இருக்கிற இந்த ஜனநாயகத்தில் இல்லையா என்ன? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு. இப்போ என்னென்னா, குடும்பத்திலேயே எனக்கான தேவைகளை வந்து ரொம்ப சண்டை போட்டு தான் வாங்கிக்க வேண்டியது. இல்லை புரிய வைக்கிறதுக்கு நம்மளுடைய கருத்துக்களை சொன்னால் கூட புரியலாம் வைக்க முடியல. அவங்க புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்லை. அவங்களோட உபாதைகள், அவங்களுடைய இயலாமைகள், அவங்களுடைய விஷயங்களை தான் பேசிகிட்டு இருப்பாங்களே தவிர, இவளுக்கு ஒரு இயலாமை இருக்குது, இவள் மனசில் சில ஆசைகள் இருக்குது, இவளை வந்து கொஞ்சம் நம்ம கண்ணியமாக கௌரவமாக நடத்தணும் அப்படிங்கிறத வந்து ஆஃபீஸில் இருந்து சமுதாயத்தில் இருந்து குடும்பம் வரைக்கும் யாரும் வந்து புரிஞ்சிக்கிறதில்ல. அதுவும் இல்லாமல் இந்த சூழ்நிலைக்கு யார் காரணம் அப்படிங்கிறது தான். ஏன்னா நான் தான் காரணம். என்னுடைய இயலாமை வந்து என்னை ரொம்ப பின்தள்ளிடுது. அதுவும் இல்லாமல் என்னுடைய இயல்பான வாழ்க்கைக்கும், அதாவது குடும்ப வாழ்க்கைக்கும், என்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கும், அதுக்கப்புறம் என்னுடைய ஆசைகளுக்கும் மத்தியில் எனக்கே வந்து நிறைய முரண்கள் வந்து இருக்குது. இது ஒரு மாற்றுத்திறனாளியாக இந்த சமுதாயத்தில் வாழ்கிறது வந்து ஒரு பெரிய போராட்டத்திற்கான ஒன்றா தான் இருக்குது. இப்போது இவ்வளோ வயசாகியும் இன்னும் நம்மளால் வந்து எதையுமே செய்ய முடியல அப்படிங்கிறது தான் அதோட அந்த எண்ணத்தோட தாக்கம். இன்னும் நம்ம முழுமையாக எதையும் செய்யலை, எதையும் வாழலை, நம்ம வந்து எதுவுமே பண்ணலையே அப்படிங்கிறது தான். ஏன்னா வெளியில் இருந்து இப்போ 4 பேர் பேசுறது, 4 பேர் இல்லை 40 பேர் பேசுகிறாங்க நம்மளை பற்றி. அந்த வார்த்தைகள்லாம் நம்ம காதில் வந்து விழும்போது அதை பற்றின ஸ்ட்ரெஸ் மண்டைக்குள்ளே போட்டுறது, நம்ம இன்னும் பலவீனமாக இருக்கேன் அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ இது என்னென்னா, எனக்காக தான் நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த யூடியூப் சேனலில் என்னுடைய வாழ்க்கையை தான் பதிஞ்சிட்டு வரேன். அதனால் ஸோ இந்த மாதிரி ஒரு மனநிலை எனக்கு இருக்குது. இதை மீறி எப்படி வந்து நான் வெளியில் வந்து நான் விரும்புகிறத, நான் செய்யணும்னு நினைக்கிறத எப்படி செய்யறது அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய டாஸ்காகவே இருக்குது. பாய்.